நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? யாரெல்லாம் தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் வெட்கப்படாதபடிக்கு மாற்றுகிற தேவன். அழகாய் சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லும்போது பாருங்களேன், வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. இதில் நம்ம மனசில் இதில் முக்கியமான சில வார்த்தைகளை எல்லாம் நாம் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். வாசிங்க, யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள், பாருங்கள், விசுவாசம் வைக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். விசுவாசம் வைக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போது அவர்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெபத்திலே பதில் கொடுக்கிறார். அவர்கள் செய்கிறதை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது வாய்க்கும்? தேவனுடைய வார்த்தையின்படியே, தேவனுடைய விசுவாசத்தின்படியே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம், வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம், அற்புதங்களை செய்வார் என்ற விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம வெட்கப்படுவதில்லை. வேதம் சொல்கிறது, சில காரியங்கள் நமக்கு என்னன்னா தாமதிச்சாலும் அது என்னதுதான் கர்த்தர் என்ன செய்வாராம்? வாய்க்க பண்ணுவார். சில காரியங்கள் தாமதிக்கும், சில காரியங்கள் துரிதமாய் கிடைக்கும், சில காரியங்கள் அற்புதமாய் மாறும், சில காரியங்கள் நாள்பட கடக்கும். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நமக்கு அற்புதம் செய்வதற்காக நம்ம விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 28 பாருங்களேன். மத்தேயு 28:16 சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். விசுவாசிக்கிற ஒரு நாளும் பதற மாட்டான். நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என் விசுவாசம் ஒரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெட்கப்படுத்தாது. நான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிறது. விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும் என்று சொல்கிறது. நான் விசுவாசனுடைய ஜெபம் பின்னியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு மாற்றத்தையும் விடுதலையும் தரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால், விசுவாசிக்கிற அத்தனை நபர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பிரதிபலனை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் அப்போஸ்தலர் 10:34 சொல்லுது, அவர் ஒரு நாளும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்துக்குள்ளாக இருந்தாலும், எந்த ஜாதிகளுக்குள்ளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் இங்கே பட்சபாதம் இல்லை. அவர்கள் தேவ பயம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? தேவ நீதியை செய்கிறவர்களாக இருக்கிறார்களா? தேவ விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்கிறார்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. தேவ நீதியை செய்கிறவர்களாக, அல்லேலூயா, ஆமென். தேவ நீதியை செய்கிறவர்களாக என்ன செய்யணும்? மாறணும். தேவ நீதியை செய்கிறவர்கள் என்ன செய்யணும்? மாறணும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. சொன்னோடனே என் பேரை கை தூக்குறா மூப்புறையை பார்த்துட்டு அப்படி. அல்லேலூயா. இங்கே யாரு? இங்கே ஜாதி மதம் இதெல்லாம் இல்லை.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றார் ஒரே ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். விசுவாசிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். அல்லேலூயா. இப்ப எவனா ஜாதியை பத்தி பேசுறான்னா அவன் தான் பின்னடைஞ்சவன். அல்லேலூயா. இப்ப தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களை பார்க்கும்போது மீன் பிடிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? மீன் பிடிக்கிறவங்க நாத்தம் நிறைஞ்சவங்க. மீனெல்லாம் சுமந்துக்கிட்டு அவங்க சரியா சட்டையும் போட மாட்டாங்க, அவங்க மீன் பிடிக்கிறவங்க. அவங்கள தான் தெரிஞ்சு கொண்டாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. நம்ம பெரிய ஆளு, நம்ம அந்த ஆளு இந்த ஆள்லாம் இல்லை. தேவனுக்கு முன்பாக நீங்க சரியா இருக்கீங்களா, நான் சரியா இருக்கீங்களா? தேவனுக்கு உகந்தவர்கள் யார்? அவர்கள் தான் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், அவர்கள் மேல் இரக்கத்தை செய்கிற தேவன். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். விசுவாசிக்கிறவன் கீழ்ப்படிமா. விசுவாசிக்கிறவன் தேவனுடைய வார்த்தைக்கு உகந்தவனா மாறுவான். விசுவாசிக்கிறவன் ஜெபிப்பான். விசுவாசிக்கிறவன் நம்பிக்கை இருக்கு. விசுவாசிக்கிறவன் பயப்பட மாட்டான். ஆமென் சொல்லுமா. நிறைய பேருக்கு பயமே நோயா போயிடும். பயமே நோயா போயிடும். பயம் என்பது நமக்கு நம்பிக்கை இல்லை. பயம் என்பது அவிசுவாசத்தை குறிக்கிறது. கர்த்தர் எனக்கு தருவார். பாருங்களேன், எத்தனை வருஷம் தாவீது காத்திருந்தான். துரத்திக்கிட்டே இருந்தாங்க, விடலை. கர்த்தரை பிடிச்சிக்கிட்டான். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லும்போது எனக்கும் என் சத்துருக்களுக்கும் எனக்கும் மரணத்துக்கும் எவ்வளோ தூரம் இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் மரண பயத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் சிலர் நீங்கள் கவனிக்கணும். அவன் ஜெபிக்கிறவனா இருந்தனால அவன் சொல்கிறான், எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம். எவ்வளவு? ஒரு அடி. இவ்வளோதாங்க, இவ்வளோ தூரம் தாங்க. மரணம் எவ்வளவு? ஒரு அடி தூரம் தான் அவனுக்கும். அவன் சொல்கிறான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. மரணத்துக்கும் நமக்கு ரொம்ப தூரம் இருக்கு. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாய் இருந்தார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை பாதுகாத்தார். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் என்ன செய்வாரா? பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அது சொல்றான், உன் நம்பிக்கை வேற. இவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்துட்டு இவன் வர்றான். எப்படி வர்றான்? ஆடு மேய்க்கிறவன் எப்படி வர்றான்? ஒரு துண்டை கட்டிக்கிட்டு என்ன செய்யறான்? துண்டை கட்டிக்கிட்டுதே அப்படித்தான் வந்திருக்கான். துண்டை கட்டிக்கிட்டு என்ன செய்யான்? வெறும் மேலோட வந்திருக்கான். அவன் கையில் ஒரு துண்டு இருக்கும், தோளில் போட்டுக்க துண்டு. அந்த துண்டுல என்ன செய்வான்? அப்படியே நதி பக்கம் போகும்போது நம்மளாம் வந்து அப்படித்தான் அந்த ஆற்று பக்கமெல்லாம் போகும்போது அந்த கலர் இந்த என்ன செய்வாங்க, நல்ல ஒரு குண்டு குண்டா இருந்துச்சுன்னா அந்த நல்ல சேஃபான அந்த கல்லுகளாம் பறக்கி வைப்போம். அவன் அது மாதிரி அவன் போகும்போதே என்ன செய்யறான்? சாப்பாடு கொண்டு வரையான். அந்த இராணுவத்தில் இருக்கிற அவங்க அண்ணன் தம்பிகளுக்காக சாப்பாடு கொண்டு வரையான். குண்டு கொண்டா இருக்கிற அந்த கல்லுகளை நதி ஓரமாக வந்தது கிராஸ் பண்ணிட்டு வர்றது. அந்த கல்லுகளை 5 கல்லை கூழாங்கலை என்ன செஞ்சிட்டான்? பிறக்கி வச்சுக்கிட்டான். ஆமென் சொல்லுமா. இல்லையா? பிறக்கி வச்சுட்டு இவன் வர்றான். என்ன செய்யறான்? வந்துட்டு பார்க்குறான், இவன் சாப்பாடை வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு போக முடியல. அவங்க அண்ணன் தம்பிகளை பார்க்கும்போது, நீ ஏன்டா இங்கே வர்ற, சீக்கிரம் சாப்பாடை வச்சு போடா அப்படின்றாங்க, பத்துறாங்க. இவன் போயிட்டு பக்கத்தில் கேட்குறான், இவன் யாரு, இவன் என்ன அப்படின்னு கேட்குறான். இவன் அனுதினமும் இந்த கோழியாத்த அனுதினமும் வந்து என்ன செய்யறான்? ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். இவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களை நிந்திப்பதற்கு இவன் யார்? அவன் சொல்றான், டேய் குட்ட பையன முட்டோண்டு இருந்துக்கிட்டு என்னடா மணியம் பண்ற? அவவே பெரிய ஆள்லாம் என்ன செய்வான்? பயந்துட்டு இருக்கிறான். ஒரு சுல்லா மாதிரி இருந்துக்கிட்டு ஓடுறான், அடிச்சு விட போறாங்க அப்படின்றான். இவன் போயிட்டு அப்புறம் அவருக்கு இந்த கோழியாத்தை வீழ்த்துகிறவருக்கு வெகுமானம் தரப்படும் அப்படின்னு சொன்னவனே அதையும் கேட்டுக்கிட்டவனே அப்ப நான் சண்டை போடலாமா அப்படின்னு கேட்கிறான். இல்லை போட, ஆளான பயிற்சி பட்டின ஆளே உன்னால முடியல, நீ எல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவனை தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, சவுல் என்ற ராஜா அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா தான் நம்ம யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது கோழியாத்தை வீழ்த்தணும்,
எப்படியாவது நம்ம அந்த வெகுமானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான், நான் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். எப்படி? தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன், நான் விசுவாசத்திலே வருகிறேன், நான் தேவனுடைய வல்லமையினால வருகிறேன், தேவனுடைய காரியத்தினாலே வருகிறேன், தேவனை நம்பி வருகிறேன். அவன் பட்டயத்தை நம்பி வருகிறான். அவன் என்ன செய்யறான்? பட்டயத்தை நம்பி வருகிறான், அவன் பயிற்சியை நம்பி வருகிறான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு அவன் சொல்றான், சவுல்கிட்ட சொல்றான், நான் இவனை வீழ்த்துவதற்கு நான் போகிறேன் என்று சொல்றான். அப்ப இவனை பார்த்த உடனே இவனை பார்த்த கீழே தான் குனிஞ்சு பார்க்கணும். குட்டையா இருக்கிறவன் அவனை இப்படித்தான் பார்க்கணும், அப்படித்தான் பார்க்க வேண்டியது வரும். அப்ப பார்த்து சொன்னான்னா, நீயெல்லாம் இதெல்லாம் லாய்க்கு இல்லை, நீ போயிரு அப்படின்ட்டான். அப்ப சொன்னாராம், ஒரு முறை அவன் சொல்றான், சாட்சி சொல்றான், ஒரு முறை நான் தேவனுடைய நாமத்தினாலே நான் ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு சிங்கம் வந்தது, ஆடுகளை பட்சிக்க வந்தது, என்னுடைய கையினாலே பாய்ந்து அந்த சிங்கத்தை பீறிட்டு போனேன் அப்படின்னா, சிங்கத்தையே பீறிட்டு போட்டேன் அப்படின்றான். ஒரு முறை கரடி வந்தது, அதை நான் என்ன செஞ்சேன்? பீறிட்டு போட்டு விட்டேன். இவனுக்கு ஆச்சரியம். யாருக்கு? சவுலுக்கு ஆச்சரியம். உடனே சரி ரைட்டு, நீ அவனுக்கு எப்படியாவது கோழியாத்தை சாக வைக்கணும், இல்லாட்டினா நம்ம நாட்டில் வந்துட்டு நிந்தையை செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி பெலிஸ்தன் அனுதினமும் வேதனைப்படுத்துகிற அந்த காரியங்கள் தொந்தரவு தாங்க மாட்டாம இவனை சரின்னு சொல்லணும். இவன் நிறையா இவனுக்கு சரி பட்டயம் எல்லாமே கொடுக்கான், பட்டயம் தூக்க முடியல இவனால். இல்லை அவனுக்கு பட்டயமே என்ன செய்யணும், இவன் வெயிட்ட காட்டிலே இருக்கும். அப்போ பட்டயத்தை என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. இவனுக்கு இந்த கவசமெல்லாம் போட்டவனே லவுக்குன்னு கீழே விழுந்துட்டானா. எப்படி விழுந்துட்டான்? லவுக்குன்னு கீழே விழுந்துட்டான். எல்லாரும் சிரிச்சாங்க, ஏளனமாய் எண்ணினாங்க. சில நேரங்களில் பலவீனமான இவங்கனால முடியுமா அப்படின்றத நிறைய பேர் ஏளனமாக நினைப்பாங்க. இந்த பலவீனத்தை பார்த்து, நம்மளை பார்த்து, நம்ம தோற்றத்தை பார்த்து. ஆனால் அவன் சொன்னான், கோலியாத்துக்கு முன்னால் நிற்கும் போது சொன்னான், எதுவுமே வேண்டாம் எனக்கு. அவன் கவாங்கலை எடுத்துக்கிட்டான். அந்த கவாங்கலை எடுத்துட்டான், அந்த கூழாங்கல்லை பாக்கெட்டில் போட்டிருக்கான். அவன் சொன்னான், சுல்லா, என்னடா நாயை துரத்துற மாதிரி ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னா. அப்படி சொல்கிறான். இன்னைக்கு அவன் சொல்கிறான், நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். விசுவாசம். யார் மேலே விசுவாசம்? தேவனுடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் கோலியாத்தை அத்தனை படைகளினால் வீழ்த்த முடியாத அந்த கோலியாத்தை இவன் சின்ன கூழாங்கல்லினால் வீழ்த்தி அவன் என்ன செய்தான்? சங்காரம் செய்தான். அதுதான் தேவன். பலம் உள்ளவன் பலமற்றவன் யாராக இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அதற்கு விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்றினது. அந்த வெகுமானத்தை பெற்றது விசுவாசம். ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு நேராக கொண்டு வந்தது. உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. நம்ம விசுவாசம் நிறைந்தவர்களாக தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக இருக்கும்போது விசுவாசங்களுடைய ஜெபம் பிணியாளிகளை என்ன செய்யுமா? ரட்சிக்கும். பாருங்களேன், மார்க்கு 9:23 இயேசு அவனை பார்த்து என்னதை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானாலும் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசம் சாதாரணமா? விசுவாசம் என்பது சாதாரண வராது. சாதாரணமா நீங்க விசுவாசிக்க முடியாது. காரணம், நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலி வந்தா யார்கிட்ட போவான்? கால் வலி வந்துச்சுன்னா தாங்க முடியாம கத்தும் போது யார்கிட்ட போவான்? ஆண்டவருடைய அந்த நேரத்துல ஒரு சில நபர்கள் தான் விசுவாசத்துல ஜெபிக்க முடியும். அதான் அழகா சொல்றது, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்கிறார். அப்ப அந்த விசுவாசம் எங்கன்னா, நமக்கு விசுவாசம் வராது. டாக்டர்கிட்ட போகணும், அங்க போகணும், இங்க போகணும். அதை தாண்டி ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, நீங்க தான் அற்புதம் செய்கிறவர் என்ற நம்பிக்கை வச்சு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அப்படியே அற்புதம் செய்கிறவர். ஆமென் சொல்லுமா? விசுவாசிக்க கூடுமானால் என்ன செய்யுமா? ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் நிறைய காரியங்களை விசுவாசத்துல ஓடி இருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசத்தினால எல்லாம் கூடும். உன் வாழ்க்கையில விசுவாசம் நமக்கு இருக்கா? அதே சீசர்கள் சொல்லும்போது
சீசர்களுக்கு அற்புதம் நடக்கலை. சீசர்களுக்கு அற்புதம் நடக்கலைன்னா அநேகருக்கு புகார் வந்து சொன்னாங்க. அந்த புகார் வந்து சொன்ன உடனே சீசர் சொல்கிறான், அநேக தர ஜெபித்தும் அற்புதம் நடக்கலைன்னு சொன்னால் அவிசுவாசம் உள்ள சந்ததியே, விசுவாசிக்காம அவிசுவாசம் உள்ள சந்ததியே என்று சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்கிறார். விசுவாசம் தான் ஒரு அற்புதத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. அந்த தேவன் மேல் விசுவாசம் வைத்து, தேவ வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுமா? பாருங்களேன், யோவான் 1:50 சொல்கிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். பாருங்களேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பிலிப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொன்ன உடனே அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை அறிந்து கொண்டேன்னு சொன்னார். உடனே ஆச்சரியம் அவனுக்கு, நான் இருந்தது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் என்னை விசுவாசித்து நீ வருகும்போது இதிலும் பெரிய காரியங்களை என்ன செய்வீங்க, நீங்க காண்பீங்க. நீங்க விசுவாசத்துல நான் சிறிய சாட்சியா மாறணும். விசுவாசத்துல அற்புதம் செய்யுங்க, விசுவாசத்துல சமாதானத்தை கொடுங்க, விசுவாசத்துல என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விசுவாசத்துல என் வருமானத்தை என்ன செய்யுங்க 2 மடங்கு கூட்டி கொடுங்க, விசுவாசத்துல எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல விடுதலையை கொடுங்க, நல்ல வீடை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு கேளுங்களேன். நீ விசுவாசத்தின்படி கர்த்தர் அப்படியே மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எலியா என்ன செஞ்சானா, எலியானா சில நேரங்கள் நீங்கள் ஜெபிச்சு சோர்வு அடைஞ்சிருப்பீங்க. எலியா என்ன செஞ்சானா, ஒரு வார்த்தை சொன்னான், வானத்தை கிழித்து கொண்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்க கடவுது என்று சொன்னான். எது? எலியாவை அரெஸ்ட் பண்றதுக்கு 50 பேர் வந்தாங்க. ஒரு தலைவனும் 50 பேர் வந்தாங்க. அப்ப எலியா சொன்னா, வானம் பிளந்து அக்கினி இறங்க கடவுதுன்னு சொன்ன உடனே ஒரே வார்த்தையில ஒரு நொடி பொழுதுல அக்கினி கீழே வந்து 50 பேரையும் பட்சித்தது. ரைட்டா? அடுத்து இன்னொரு முறையும் சொன்னா உடனே வந்துட்டு என்னது, அக்கினி இறங்கிச்சு பட்சித்தது. ஒரே செகண்ட்ல அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் கர்மேல் பருவத்தில் அவன் ஆகாப்புக்கு முன்னால் அவன் ஜெபிக்கும் போது அவன் முட்டி போட்டு முகம் குப்புற விழுந்து அவன் எப்படி மன்றாடி ஜெபிக்கிறான். அவன் விசுவாசத்தில் சொல்றான், மழை வரப்போகிறது என்று சொல்கிறான், இரைச்சல் சத்தம் கேட்கிறது என்று சொல்லி விசுவாசத்தில் அறிக்கையிட்டாலும் அவன் ஜெபம் பண்ணும் போது அவன் சொல்லுகிறான், ஒரு அடையாளம் வந்து விட்டதா என்று போய் பாரு என்று சொல்லி வேலைக்காரனை அனுப்புகிறான். நல்ல கவனமாக்குங்களேன். ஒரு நொடியில் அற்புதம் நடந்தது. அவன் விசுவாச அறிக்கை செய்கிறான். ஆனால் இன்னும் அற்புதம் நடக்கல. அவன் மறுபடியும் ஜெபிக்கிறான். மறுபடியும் கடல் மேலே ஒரு மேகம், கார் மேகம் எழும்புகிறதா, மழை 3.5 வருஷமாய் மழை பெய்யாத அந்த அடைப்புகள் மாறுகிறதா, ஒரு அடையாளம் வருகிறதா, நான் ஜெபிக்கிறதுக்கு பிரதிபலன் கிடைக்கிறதா என்று சொல்லி மறுபடியும் ஜெபித்து பார்க்கும்போது அங்கே அடையாளம் வரவில்லை. மறுபடியும் 3வது முறை போக சொல்கிறான், 4வது முறை போக சொல்கிறான், 5வது முறை போக சொல்கிறான். அவன் முட்டி போட்டு எழுந்திருக்கவே இல்லை. எப்படியாவது என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், எப்படியாவது அற்புதம் நடக்கணும், எப்படியாவது அதிசயம் நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தேவ சமூகத்தை விட்டு எழும்பாதீங்க. அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க, அடையாளம் வர வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அப்படித்தான் ஒரு நொடியில அற்புதம் நடந்துச்சு. ஆனா இப்ப பலமுறை அற்புதம் நடந்து கூட என்னன்னா, பல முறை வந்துட்டு அடையாளம் வரல. 7வது முறையாக அவன் போய் பார்க்கும்போது ஒரு கையளவு மேகம் வந்தது. அப்பொழுதுதான் அவன் விசுவாசித்தபடி ஒரு இரைச்சலான ஒரு மழை வர ஆரம்பித்தது. உன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அடைபட்ட காரியங்களை மறுபடியும் திறக்க வேண்டுமானால் நீ அடையாளம் வர வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் கர்த்தர் அற்புதங்களை பிறப்பிக்கிற ஒரு ஜெபமாய் மாறும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. யோவான் 3:15 சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு என்ன செஞ்சாராம்? கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைபடிக்கு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தலினா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? ஆமென். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தலினா. விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது. நீங்க கெட்டு போகக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். உங்களை பார்க்கிறவன் ஆச்சரியப்படணும். அவன் எரிச்சு அவன் போன போது கரிஞ்ச வாடை அடிக்கிறத பார்க்கணும். என்னது?
கரிஞ்ச வாடை அடிக்கிறத, உன்னைய பார்த்து கரைஞ்சிட்டு இருக்கத, அவன் கரிகிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்படி இருக்கானே, எப்படி இருக்கான், இப்படி நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவன் போராமப்பட்டாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து போராமப்பட்டாலும் பரவாயில்ல. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மேன்மையாக இருக்கணும், நம்ம கெட்டு போகக்கூடாது. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை மேன்மையான இடத்துல வைக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியமானதான். ஒன்றை ஆசீர்வதிப்பதான், ரட்சிக்கப்பட்டவங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். அவங்க தான் அவருடைய ஜனங்க, அவங்க தான் சாட்சி சொல்றவங்க. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. கடைசியில் 3 யோவான் 3:16 சொல்கிறது, பாருங்களேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தார். கெட்டு போகாம இருந்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த ஜீவிதம் இல்ல, மறுஜீவியமும் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு தரும்படியாக கர்த்தர் நம்ம நல்லா இருக்கும்படியாக நல்லா வாழ்றதுக்காகவே கர்த்தர் இந்த பூமியில அவரை தந்தறிஞ்சார். நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, நம்ம நோய் நடி இல்லாம இருக்கிறதுக்காக அவர் அடிக்கப்பட்டார். சரீரத்தில் பாதிக்கப்பட்டார். நாம் சுகமா இருக்கும்படியாக ஜெபிக்கும் போது அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, உம்முடைய காயத்தினால என்னை விடுதலை செஞ்சீங்களே, அந்த விடுதலை எனக்கு வரணும், எனக்கு அந்த கிரயத்தில் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி புலம்புங்க. நீ விசுவாசத்திலே கர்த்தர் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஜீசஸ் வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. 2 கையை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கையை உயர்த்துக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. கர்த்தாவே, ஆண்டவரே அர்ப்பணித்திருக்கிற அத்தனை நபர்கள் மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அர்ப்பணித்திருக்கிற அத்தனை நபர்கள் மேலும் ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாசத்தின் மூலமா வரக்கூடிய அற்புத அடையாளங்களை பேரக்க வச்சுங்கப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக எல்லா கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.